டெட்டு, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி எல்லா எக்ஸாமுக்குமான தமிழ் சப்ஜெக்ட்டு நான் உங்களுக்கு கதை மாதிரி சொல்லிடுவேன். ஏற்கனவே நான் படித்தது இப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் என்ன லெசன் படித்தேன் அப்படின்னா விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பல் அப்படின்னா என்னது? இப்போ தமிழர்களோட பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது விருந்தோம்பல். வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களுக்கு தமக்கு இல்லாட்டி கூட அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த நிகழ்வுகளை இந்த இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாரி மகளிர் பாணர்களுக்கு புதுமையான விருந்து அளித்த செய்தியை இந்த இலக்கியத்தில் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. அது என்ன பாடல்னு பார்ப்போமா? விருந்தோம்பல்ங்கிற பாடத்தில் இந்த பாடல் இருக்குது. மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்திலும் பாரி மடமகள் பாணருக்கு நீருளையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள். ஒன்றுரா முன்றிலோ இல். இந்த லைனை கவனிச்சுக்கோங்க. இதை இந்த பாடலை பாடினது முன்றுரை அரையனார். சரியா? இப்போ முன்றுரை அரையனாரை பற்றி சொல்லணும்னா இவரோட காலம் 4ஆம் நூற்றாண்டு. அடுத்து பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யார்? முன்றுரை அரையனார். இவர் இந்த பெயர் கொஞ்சம் வாயில் வர முடியும். முன்றுரை அரையனார். அடுத்து இவர் பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடலை இவர் பாடியிருக்காரு. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு அதாவது நம்மளுக்கு தெரியுது. பழமொழி 400 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இது 400 பாக்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். அதனால் இது பழமொழி 400 பெயர் பெற்றிருக்கு. இப்போ இந்நூலில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னோம்ல, அந்த பாடலோட அர்த்தம் பார்க்கலாமா? மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில், இப்போ மழை இல்லாமல் பஞ்சம் அந்த மாதிரி காலங்களில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க பாணர்களில் அந்த அங்கவை சங்கவைகிட்ட போய் பாணர்கள் இறந்து நின்றாங்க. பாணர்கள் யார்? புலவர்கள். பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு. அதனால் என்ன தெரியுது? பொருள் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. இப்பாடல் இடம்பெற்ற பழமொழி ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படின்னு. அப்போ ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இந்த பாடலோட பொருள். சரியா? எதுகை. இதில் எதுகை என்னது? மாறி ஒன்று, மாறி பாரின்னு வர்றது எல்லாமே எதுகை. அடுத்து பொன் திறந்து ஒன்றாக, இதுவும் எதுகை. சரியா? அடுத்து சொல்லும் பொருளும் பார்ப்போம். மாறினா என்னது? மழை. வறந்திருந்தனா வறண்டிருந்த. அடுத்து புகாவாகனா உணவாக. மடமகள்னா இளமகள். சரியா? பான்மகர்னா பாணர் மகன், பாணருடைய மகனுக்கு. நல்கினால்னா கொடுத்தாள். முன்றில்னா வீட்டின் முன்பகுதி, அது வீட்டை குறிக்கும், திண்ணையை குறிக்கும். சரியா? அந்த காலத்துலலாம் திண்ணை கல்கட்டுன்னு சொல்லுவாங்க. திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. இவ்வளோதான் இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. கதை மாதிரி படித்தா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? தமிழ் படிக்க படிக்க ஒரு இனிமையான மொழி. அது நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, மரம் வளர்த்தா டேஷ் பெறலாம். நான் இந்த கேள்விகளுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். மாரி காரி பாரி மாரி அப்படின்னு போட்டிருக்கு. என்ன ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தான் சொல்லணும். அடுத்து நீர் உலையில் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நீரு ப்ளஸ் உலையில். ஆப்ஷன் சொல்கிறேன். நீர் ப்ளஸ் இலையில், நீர் ப்ளஸ் உலையில், நீரு ப்ளஸ் இலையில். இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியே ஆகணும். மாறி ப்ளஸ் 1 இதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் சொல்கிறேன். மாறி 1, மாறி இன்று, மாறி அன்று, மாறி ஒன்று. நீங்கள் இப்படி ஆன்சர் பண்ணி பழகுனா தான் நம்ம ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். சின்ன கொஸ்டின் தானே, ஈஸியானது தானே, இதை ஏன் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். ஆனால் அந்த சின்ன கொஸ்டின் கூட சில சமயம் மண்டையில் ஞாபகத்தில்